அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 2019, 2021, 2024 மற்றும் 2026 போன்ற ஆண்டுகளில் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்தார். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து வந்ததால் அதிமுகவில் இருக்கும் அனைவரும் மிகுந்த சோர்வடைந்தனர். இந்நிலையில் கடந்த 2026ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன்தான் தேர்தலில் நிறுத்தும் வேட்பாளர் தேர்வு செய்தது உட்பட அனைத்து தேர்தல் வேலைகளையும் கவனித்துக் கொண்டார். ஆனால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்து விட்டது. அதிமுக கட்சியின் இந்த படுதோல்வியானது கட்சியின் உறுப்பினர்களை சோர்வடைய செய்துவிட்டது. இந்த நிலையில் மிதுன் பதவிக்கு வருவாரா, அவரை பதவிக்கு அமர்த்திவிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யலாமே என சி.வி. சண்முகம் சமீபத்தில் பேசியிருந்தார். அதாவது, மகனுக்கு பதவி வேண்டும் என்றால் மகனை பதவியில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு கட்சி சம்பந்தமாக எடுக்கும் முடிவுகள் அனைத்தையும் மிதுனை எடுக்கச் சொன்னா என்ன ஆவது என சி.வி. சண்முகமே வெளிப்படையாக பேசியிருந்த நிலையில் தற்பொழுது இதுவே அனைவருடைய குரலாகவும் மாறிவிட்டது. மாறாக மிதுன் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியிடமே பல விஷயங்களை கூறுவது இல்லையா. மேலும் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாது, அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சாலும் வேஸ்ட் என்றும் மிதுன் கூறி வருவதாகவும், தானே அனைத்தையும் பார்த்துக் கொள்வதாக கூறிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை பொம்மை போல் வைத்துக் கொண்டு அனைத்து முடிவுகளையும் தனக்கு நெருக்கமானவர்களை வைத்து எடுத்து வருகிறாராம். அதாவது, கடந்த திமுக ஆட்சியில் மு.க. ஸ்டாலினை பொம்மை போல் வைத்துவிட்டு அனைத்து முடிவுகளையும் அவருடைய குடும்பத்தினர் எடுத்ததைப் போல தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியையும் பொம்மை போல் வைத்து அவருடைய மகனே எல்லா முடிவுகளையும் எடுத்து வருவதாகவும், கட்சிக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்து கொண்டு இனி நான் தான் கட்சிக்கு எல்லாம் என்று கூறி வருவதாக சில அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்களும் கசிகின்றன. இந்நிலையில் எப்படியாவது மிதுனை இந்த அதிகார பதவியிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று அதிமுகவினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சில தகவல்கள் கசிந்து வருகின்றன.